Hi guys. கேரட் அப்படி நீட்டா நறுக்கிட்டோம்னா இந்த சைஸ்ல அழகா 6 நாட்கள் விரதம் இருந்துட்டு நம்ம புதுசா சாப்பிடுறோம்ல. ஸோ சாப்பிடையில நம்மளுக்கு ஏதாச்சும் அஜீரண கோளாறு வராம இருக்கிறதுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருக்கல்யாணம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு காய்கறிகள்லாம் நறுக்கிட்டு இருக்கேன். பீன்ஸ் கேரட் பொரியலுக்காக நான் பீன்ஸ் நறுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்புறோம். திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்குன்னு தெரியல வடபழனியில். சரி நம்ம வடபழனிக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் காஃபி போட்டு கொடுத்துட்டு கிளம்புறோம். மழை வந்துருச்சு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் கேரட்டை நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வேலுக்கும் லெமன்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஃபைனலாக மழையும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. திருக்கல்யாணம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சாப்பிடல. வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருந்தேன். வண்டி பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் மெயின்லே விட்டுட்டு உள்ளே அளவே பண்ணல வண்டியை. ஸோ அதனால் நடந்து வந்துட்டுருந்தோம். மெட்ரோ இருக்கு இல்லையா, 2 சைடு ரோடு, நடுவில் மெட்ரோவுக்கு கீழே தான் பார்க்கிங்கே இருந்தது. நாங்கள் ஏன் வடபழனி கோயிலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வடபழனி எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. எங்கள் கல்யாணமுமே பார்த்தீங்கன்னா வடபழனி கோயில் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் தான் நடந்தது. கூட்டமும் ரொம்ப இல்லை. நாங்கள் வெளியே வரையில் தான் கூட்டம் அதிகமாக வந்துட்டுருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா மசால் வடைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனியன்லாம் நறுக்கி கொடுத்தேன். இன்றைக்கி மசால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா தட்டையாக எங்கள் அம்மா மசால் வடை போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களே எப்படி 6 நாள் சாப்பிடாமல் இருந்த அப்படின்னு கேட்டாங்க. 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் 3ஆவது நாள் 4ஆவது நாளாக பழகிருச்சு. எதுவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அதுக்கப்புறம் நம்ம பாடி அடாப்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பாயாசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எல்லா சமைச்சதுமே வீடியோ எடுக்கலை. இந்த 2 தான் வீடியோ எடுத்தேன். மீதிலாம் எனக்கு எடுக்க டைம் இல்லை. முந்திரி, திராட்சை, நெய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஜவ்வரிசியில் அப்படியே நம்ம கொட்டிட வேண்டிதான். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு பால் ஊற்றிட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டா பாயாசம் ரெடி. பார்க்கும்போதே நல்லா இருந்தது. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. விரத நாட்களில் முக்கால்வாசி நான் கோயிலுக்கு இங்கே தான் வந்துட்டுருந்தேன், பாலமுருகன் கோயிலுக்கு. சரி திருக்கல்யாணமும் பாலமுருகன் கோயிலே பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இந்த விரத முறைகள் எப்படி ஃபாலோ பண்ணும் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலில் தேசமங்கையர்கரசி மேம் அவங்களுடைய சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அத்தை எல்லாருமே அதான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ அடுத்த நாள் விரதம் அப்படின்னா முந்தின நாளே டே 4க்கான விரதம் எப்படிங்கிறத பார்த்து நான் அதுபடி தான் இருந்தேன். சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு பிரசாத லைனில் நின்று பிரசாதமும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே வெறும் பாயாசம் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம். மழைனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. வீட்டுக்கு சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜவ்வரிசி வேக வச்சது.
எதுக்கு ஜவ்வரிசி வேக வச்சு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இத்தனை நாள் நம்ம சாப்பிடலைல்ல. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதுனால அஜீரண கோளாறு வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஜவ்வரிசியில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா ஆற்றி குடிக்கலாம். இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குடிக்கலான்னு போட்டிருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குடிக்கலாம். ஜவ்வரிசியை வேக வச்சு தயிரை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆற்றி குடிக்கலாம். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. வீட்டில் செஞ்ச சாப்பாடையும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் நடந்த திருக்கல்யாணம் விலாகு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.